Hi friends. Hi friends. Welcome to my YouTube channel. Ruban Vlogs. So next என்ன பண்ண பார்க்க போறோம்? படம் பைத்தியம்ல டீசரா ட்ரெய்லரா? ஒரு படம் வந்து OTT ல ரிலீஸ் ஆகுது. Sony Live ரிலீஸ் ஆகுது. நம்ம சேரன் சாரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது. ஓகே. ஜர்னி. போலாமா? போலாம். ஜர்னி போலாமா? இந்த ஒரு வாரத்துல ஃபைனல் இன்டர்வியூ. நியூ தாட்ஸ் அண்ட் விஷன் ஃபார் த ஃபியூச்சர். அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் தான் செலக்ட் பண்ண போகிறோம். 126 அப்ளிகேஷன்ல இருந்து 5 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். But we need only one. அந்த ஒருத்தர் யாருன்னு தான் yet to decide. நல்ல வேலைமா, மாதம் 4 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு வேலைக்கு போகலாம். இந்த இன்டர்வியூலாம் நீ ஈஸியாக கிராக் பண்ணலாம். உன்னால் முடியும் லதா. லதா, உங்களோடது இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். பட் என்னோடது வயசு போயிடுச்சுன்னா படிக்க முடியாது. ஐ நீட் திஸ் ஜாப் அட் எனி காஸ்ட் அண்ட் ஐ நீட் டு ஜாயின் இன் ரைட் நவ். சாரி டு சே திஸ், இந்த வேலை எனக்கு தான் கிடைக்கும். இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மை இருக்கிறதா நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு டார்க் ஷேடும் இருக்கு. போய் சொல்கிறானே சார். கேரக்டர் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு தப்பு பண்ணால் கூட கம்பெனி நேம் ஸ்பாயில் ஆகிடும். இந்த 5 பேரில் நான் நினைக்கிற குவாலிட்டிஸில் இருக்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணேன். என்ன வேலை? ஜர்னி, சேரன்ஸ் ஜர்னி. இந்த மாதிரி வந்து சேரன் சார் வந்து படம் எடுத்து நான் பார்த்ததில்ல. நானுமே பார்த்ததில்ல. அவர் ஆக்சுவலா வந்து சேரன் சார் வந்து ஒரு நான் ஸ்கூல் படிச்சு முடிக்கிற டைம் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த சிடியில வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு இது பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? ஆமா, ஓடிடி அப்போ ஆமா. அதாவது வீட்லயே நம்ம பாக்குற மாதிரி, நம்ம பே பண்ணி பாக்குற மாதிரி சாமானிய மக்கள் அந்த நேரத்துல வந்து நிறைய பேர் தியேட்டர் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுல படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட இது இன்டர்வியூஸ் இதெல்லாமே நான் பார்த்துருக்கேன் அந்த டைம்லயே. ஸோ அவர் ரொம்ப நாள் கழிச்சு படம் எடுக்கனால இதுலேயே ரிலீஸ் பண்ணாரு போல இருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். அவர் நினைச்சதை அவர் செய்கிறாருங்கிறதுனால அவருக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா பாருங்க, இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்ல அதை பத்தி பேசுவாரு, நான் சொல்றேன். நல்லா இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. एक्चुअली அவர் படம் மாதிரியே இல்ல, தெரியல. ஏதோ புதுசா ஒரு டைரக்டர் வந்து அவர் ஃபுல்லா வில்லேஜ்ல எடுத்துட்டு வருவாரு. இது அப்படியே டோட்டலா டிஃபரெண்ட் தான். நல்லாவா இருக்கு, கியூரியஸாவா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஒரே ஒரு பையன் தான், ஒருத்தர் மட்டும் தான் டிஃப்ரெண்டா அதை புதுசா பாக்குறேன். மற்ற 4 கேரக்டர் பிளஸ் சரத்குமார் சார், அப்புறம் இன்னொருத்தர் அவர் வரல, அவங்க எல்லாருமே பழைய கேரக்டர்ஸ். அந்த 4 கேரக்டருமே நல்லா நடிக்கிறவங்க நம்மளுக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஆரி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வராரு. பிக் பாஸ்ல இருந்து அவர் படமே இல்ல, நடுவுல படம் நடிச்சாரா? சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் நடிச்சாரு. ஆமா அது பார்த்தேன். ஆமா, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வராரு. ஸோ அவருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா போகணும் அந்த படம், இன்னும் நிறைய நடிக்கணும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு 12th Jan. ஓகே, டிவில தானே ரிலீஸ் ஆகுது. சீக்கிரம் பார்த்து நாங்கள் சீக்கிரம் ரிவ்யூ சொல்லிடுறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.